இந்த வீடியோ அப்கமிங் ஆர்ஆர்பி பிஓவாக இருக்கட்டும் இல்லை கிளர்க்காக இருக்கட்டும் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான வீடியோ தான். ஆக்சுவலாக இந்த எக்ஸாம் வந்ததுலேருந்து அந்த ரிசல்ட் வந்ததுலேருந்து ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுலேருந்து நிறைய பேர் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் விகரஸாக படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அண்ட் நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறீங்க. ஸோ அது வந்து லைவ் வீடியோவில் கூட ஒரு டைம் சொல்லியிருந்தேன். ஸோ அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த வீடியோக்கு வந்தேன். ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு சைட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபேஸ் க்ளவுடில் படிக்கிறேன் அப்படின்னா நான் போய் வந்து வேற ஒரு சைட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அடாலையோ எதுலையோ போயிட்டு வந்து நான் டெஸ்ட் எழுதி பார்க்குறேன், அதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் அட்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு சுத்தமாக மார்க் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக நீங்கள் எந்த சைட்டில் படிக்கிறீங்களோ அந்த சைட்டில் இருக்கிற கொஷின்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் வர்றப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்டப் ஆகிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி தான் டிசைனே. இப்போ அடால படிச்சுட்டு அடால நீங்கள் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தான் வரும். ஸோ இதே அடால படிச்சுட்டு ஃபேஸ் க்ளவுடில் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக வரும். ஸோ இதனால நீங்கள் அதை பற்றி வரி பண்ணாமல் அதுக்குன்னு ஒரு ஃபேஸ் க்ளவுடில் படிச்சுட்டு திடீர்னு போயிட்டு அடால படிக்கிறது, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு சைட்டில் போய் படிக்கிற அந்த மாதிரி நீங்கள் ஸ்விட்ச் ஓவர் ஆகாதீங்க லாஸ்ட் மினிட்ல. பிகாஸ் இந்த லாஸ்ட் ஒரு 20 days அப்படின்றது அட்லீஸ்ட் வந்து நீங்கள் படித்தது ஒரு 4 மாதமாக இருக்கட்டும் 3 மாதமாக இருக்கட்டும் எவ்வளோ மாதமாக இருந்தாலும் படித்ததையே திருப்பி படித்தா மட்டும்தான் உங்களுக்கு தலையில் நிற்கும், இல்லாட்டி கண்டிப்பாக நிற்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போது எனக்கு வந்து இந்த காலேஜ் டேஸ்லலாம் வந்து ரொம்ப நிறைய நாவல்ஸ்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நான் படிச்சுட்டு அந்த புக்கை நான் ரீட் பண்ணிவிடுவேன். ரீட் பண்ணிவிட்டு அந்த எனக்கு பிடிச்ச சாப்டரை நான் திருப்பி நான் ரீட் பண்ணுவேன். அந்த வேர்டிங்ஸை சூப்பராக வந்து வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். திருப்பி நான் அதை படிப்பேன். அந்த ஸ்டோரியை ரீட் பண்ணுவேன். அது திருப்பி ஒரு 1 or 2 நான் ரீட் பண்ணுறப்ப அது எந்த பக்கத்தில் இருக்குன்றது எனக்கு ஞாபகம் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காகவே நான் வந்து அந்த பேஜை வந்து திருப்புவேன். ஸோ எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரே பிடிஎஃப் சோர்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு திருப்பி அதே விஷயத்தை பார்க்க ஈவன் அந்த லெட்டர்ஸ்லாம் எப்படி இதாக இருக்கும், இல்லை வந்து அந்த இடத்துல என்ன பிக்சர் இருக்கும், ஸோ இதெல்லாம் கூட உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ தட் ஒரே சோர்ஸில் படிக்கிறப்போ இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி அதிகமாகும். நீங்கள் டெஸ்ட் நம்பர் ஆஃப் சைட்ஸில் கூட அட்டென்ட் பண்ணி பாருங்க, அது பிரச்சனையே கிடையாது. அதில் மார்க் வருது மார்க் வரல அது பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் மார்க் வரலன்னா எங்கே மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு அந்த குவிஸை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தப்பை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. மித்தபடி ஒரு சோர்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கரண்ட் அஃபேர் சோர்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து இந்த ஒரு 20 நாள் கேப்பில் வந்து 2-3 கரண்ட் அஃபேர் சோர்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது சஜஸ்டபிள் கிடையாது. நிறைய பேர் கிளியர் பண்ணவங்களா இருக்கட்டும் எல்லாரும் சொன்ன விஷயத்தோட கம்பைலேஷனாக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நான் சொல்கிறத தயவு செஞ்சு ஏற்றிக்கோங்க. வேறு சைட்டில் படிக்காதீங்க, ஒரே சைட்டில் படிங்க. 2-3 சைட்டில் குவிஸ் அட்டென்ட் பண்ணி பாருங்க. ஈவன் தோ மார்க் வருதோ வரலையோ டோன்ட் வரி அபவுட் தட், கற்றுக்கோங்க, ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கனிஷ்ரீனா லாஜிக்ஸ் ஆப்பில் உங்களுக்கான லைவ் இங்கிலீஷ் செஷன் போகும், 2 hours செஷன் போகும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நாளை கழிச்சு யூடியூப்பில் வந்து உங்களுக்கு போகும் லைவ் செஷன் மேரத்தான் வந்து உங்களுக்கு போகும். ஸோ அதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. மார்னிங் 10 o'clock தான் ரெண்டுமே. ஸோ அதனால இந்த செஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் அது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேர் இங்கிலீஷ் இபுக் ப்ளஸ் வந்து கம்ப்ளீட் இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. அதுக்கான ஆஃபர் 1 day ஆஃபர் இருக்குது. ஸோ காம்போ ஆஃபர் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு காம்போ ஆஃபர் கிடைக்கும். நாளைக்கு ஆப் செஷன் அண்ட் நாளானைக்கு யூடியூப் செஷன் காலையில் 10 மணிக்கு மிஸ் பண்ணாமல் வந்துருங்க.